ரொம்ப லாஜிக்கா பேசுறீங்க. எனக்கு பிசினஸ்னு ஏதாவது பண்ணணும். அதுக்கு முதல்ல பிளான் பண்ணுங்க. பண்ணுவோம் காவ்யா. யார் வேணும்? இது டோர் நம்பர் 33 தானே? ஆமா. மிஸ்ஸஸ் மீனாட்சி சுந்தரம் இருக்காங்களா? அப்படி யாரும் இங்க இல்லையே. விநாயகர் தெரு 3rd கிராஸ் தானே இது? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சொல்ற விநாயகர் தெரு பக்கத்துல இருக்கு. இது கம்பர் தெரு. சாரி சார். இவ வெளியில இருந்து வந்து அட்ரஸ் கேட்ட மாதிரி தெரியலையே. ஆமா, எல்லாரையும் சந்தேகப்படுறது உங்க சுபாவமா மாறிடுச்சு. ஜன்னல் கிட்ட ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஆனா நம்ம வீட்டை சுத்தி எப்போ 2 பூனைங்க தெரியுதே. சரி, வா போலாம். இவனை உடனே சிக்க வச்சா பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா பத்மினியும் இந்திராவும் கொஞ்ச நாளைக்கு டார்ச்சர் அனுபவிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். மாப்பிள்ளையா வரணும்னு கும்பிடுறாளா இல்ல நான் வரக்கூடாதுன்னு கும்பிடுறாளா? இவ்வளவு நேரமா கும்பிட்டு இருக்கா. ஹாய். இவ எப்படி இங்க வந்தான்? ஹாய் சௌமியா. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நீங்க கோயிலுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டெய்லி ஆபீஸ் கூட தான் போறேன். டெய்லி ஆபீஸ் வருவீங்களா? இல்ல இல்ல, கோயிலுங்கிறது நமக்கு வரம் கொடுக்குற இடம். இங்க வந்தா நம்ம நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கணும் தான் கோயிலுக்கு வந்து உங்களை பார்த்து. எக்ஸ்கியூஸ் மீ, பொண்ணு பார்க்க வந்ததோட நமக்குள்ள இருந்த பந்தம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, இனிமே தான் ஆரம்பமாக போகுது.
எங்க உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்தே உங்களை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா லவ் கிவ்னு பெனாத்த வேண்டாம். லவ்ங்கிறதெல்லாம் ஒரு பாய்சன். அது எங்க அக்கா மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் கிளம்புங்க. சௌமியா, ஐ லவ் யூ. சும்மா பைத்தியக்காரத்தனமா வளராதீங்க. ஒரு மீடியேட்டர் மூலமா பொண்ணு பார்க்க வந்தீங்க. நீங்களும் நானும் பாத்துக்கிட்டது அதிகபட்சமா 2 மணி நேரம் தான். அதுலயும் ஒரு 10 நிமிஷம் பேசிருப்போம். அதுக்குள்ள லவ்வா? கல்யாண மீடியேட்டர் மூலமா என்ன பொண்ணு பார்க்க தான் வந்தீங்க. என்ன லவ் பண்ண வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கல்யாண மீடியேட்டர் இல்ல, என் கனவு நாயகியை அடையாளம் காட்டின கடவுள்மா. எப்போ என் மாமா அக்காவ உங்க அப்பா அம்மா கேவலமா பேசினாங்களோ அப்பவே நீங்க எங்களுக்கு வேண்டாதவரை ஆயிட்டீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்து காலி பண்ணுங்க. அதுக்காக உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்க சௌமி. என்னது சௌமின்னு? மரியாதையா முழு பேரை சொல்லி கூப்பிடுங்க. என் காதலி சௌமியாவோட பேரை செல்லம்மா சௌமின்னு தான் கூப்பிடுவேன். என் காதலி என் உரிமை. கீவ் டீசிங் கேஸ்ல உள்ள போற மாதிரி நடந்துக்காதீங்க. சோதனைகளை சந்திக்கிற காதல் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஜெயிலுக்கு போக ரெடி சௌமி. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க காதலையும் ஏத்துக்க முடியாது, உங்களையும் ஏத்துக்க முடியாது. என் அம்மா அப்பா செஞ்ச தப்புக்காக என்ன ஏன் தண்டிக்கிற சௌமி? உங்களை தண்டிச்சா உங்க பெத்தவங்களுக்கு வலிக்கும்ல, வலிக்கட்டும். இங்க பாரு சௌமி, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன நீ இப்ப என்ன பிடிக்கலன்னு சொல்றது என்ன நியாயம்? உண்மைதான். அதுக்கு பிறகுதான் என் மாமா அக்காவை அவமானப்படுத்தினீங்க. உன்கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க எண்ணம் நிறைவேறாது. சௌமி, உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன். நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள என் காதலை நீ ஏத்துக்கணும். இல்லைன்னா சத்தியமா நான் தற்கொலை பண்ணிப்பேன். நாளைக்கு 4:30 மணிக்குள்ள என் தலைவிதியை நீதான் தீர்மானிக்க போற. பத்மினி, நீதான் இப்ப பெரிய விஐபியா வந்திருக்கிய. உன் செல்வாக்க பயன்படுத்தி பாண்டியனுக்கு ஒரு வேலை போட்டு தர சொல்லலாம்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய அதிகாரிங்க யாரும் எனக்கு பழக்கம் இல்ல. இன்னொரு பேசுறான்னு சொன்னா உன்னை தெரியாமலையா இருக்கும். நீயே பழக்கமாக்கிக்கணுமா? உங்களுக்கும் எனக்கு இருக்கிற ஆர்வம் வேலை இல்லாம இருக்கிற என் புருஷனுக்கு இல்லையே. அவன் கிடக்குறான், நீ ஏற்பாடு பண்ணுமா? இவர் வேலை விஷயமா பெரிய ஆபீசரை பார்க்க போனா இவரையும் கூட்டிட்டு போனதானே சரியா வரும். ஆனா இவர் வர மாட்டாரே. நீ ஏற்பாடு பண்ணுமா? அவன் தலையில கொட்டி உன்னோட அனுப்புற. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அடிச்சு சாகடிச்சிருவேன். ஹலோ பாண்டியன், உன்னை தூக்குறதுக்கு நாங்க ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம். ஆனா டிபார்ட்மெண்ட்ல இருந்து உன்னை தூக்குனதுனால ஆபரேஷனை நாங்க தள்ளி வச்சிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு செத்த பாம்பு. நீ எப்போ உடம்புல யூனிஃபார்ம் ஏத்துறியோ அடுத்த நிமிஷமே உன் உயிரை நாங்க இறக்குறோம். பாண்டியா, என்ன கார்ல வந்திருக்கேன்? அங்க நிக்கிறது யாரு? டேய் பாண்டியா, நில்லு. உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். அத்தை, வெளியில நிக்கிறவன் ஒரு மோசமான ரவுடி. ரவுடியா? பாண்டியா, யாரா அவன்? நான் தான் சொல்றேனே அத்தை, அவன் ஒரு ரவுடி. மோசடி பண்றவங்களோட உங்களுக்கு என்ன சகவாசம் வேண்டி இருக்கு? ஒரு மோசக்காரியோட குடும்பமே நடத்துறேனே. என்ன என்ன பாக்குற? நான் சொல்றது ஒண்ணு பொய் இல்லையே. டேய், சம்பந்தம் இல்லாம பேசாத. இப்ப எதுக்கு ரவுடி பசங்களோட சேர்ந்து திரியிற? போலீஸ் கை விட்டுருச்சு, வாழ்றதுக்கு வழி தெரியல. ரவுடிங்க கை கொடுத்தாங்க,
வாழ்றதுக்கு எனக்கு வழி தெரிஞ்சிருச்சு, நான் சேர்ந்துட்டேன். ரவுடிங்க சகவாசங்கிறது காலை சுத்தின பாம்பு மாதிரி. இருக்கிற மரியாதையும் கெடுத்துக்காதீங்க. நம்பிக்கை மோசம் பண்ண நீ எனக்கு அட்வைஸ் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எங்களையும் தான் பாதிக்கும். இப்பதாண்டா உன் மேலதிகாரிகளை பார்த்து ஒரு நிலைமை எடுத்து சொல்லான்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இன்னொரு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற. பாருமா, தப்பு ரைட்டுன்னு சொல்ற ஜட்ஜ்மெண்ட் வேலை எல்லாம் நீ பார்க்க வேண்டாம். நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நான் நைட்டு மும்பை போறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். பாருமா, தப்பு ரைட்டுன்னு சொல்ற ஜட்ஜ்மெண்ட் வேலை எல்லாம் நீ பார்க்க வேண்டாம். நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நான் நைட்டு மும்பை போறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். என்ன விஷயம்? தொழில் விஷயமா போறேன். தொழில் விஷயம்னா புரியல. ரவுடி தொழில் விஷயமா போவாரு. டேய் பாண்டியா, புரியுற மாதிரி சொல்லு. என்ன தொழில் விஷயம்? உன் மருமக அதி புத்திசாலி, கரெக்டா சொன்னால. என்ன விளையாடுறியா? பத்மினி, கதவு சாத்தி தாப்பால் போடு. அத்தை, கதவு சாத்தி தாப்பால் போட்டா உங்க பையன் கதவு உடைச்சிட்டு வெளியில போவாரு. இவரை நம்மளால திருத்தவே முடியாது. மா, வர 2-3 நாள் ஆகும். யாரும் போன் பண்ணாதீங்க, நானே பண்றேன். இதை வச்சுக்க. டேய், ஏன்டா போன் என்கிட்ட தர? போன் வந்தா யாரும் எடுக்க வேண்டாம். சார்ஜ் மட்டும் போட்டு வைங்க, நான் வந்து பேசிக்கிறேன். என்ன விஷயமா மும்பை போறேன்னு சொல்லிட்டு போய? நீ நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி கெட்ட விஷயத்துக்கு நான் போகல. நான் போயிட்டு வந்து சொல்றேன், சரியா? என்ன பத்மினி இப்படி பேசிட்டு போறான்? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அத்தை. பிடிவாதம் பிடிச்சா அவர் செய்யறது தான் சரி. சரி, நான் போயிட்டு வரேன். ஏய் பாண்டியா, என்னடா இப்படி கல்லு மனசுக்காரனா மாறிட்ட? நீ போயிட்டு வர வரைக்கும் நாங்க எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? இந்தா போன் எடுத்துட்டு போ, போன்ல பேசலாம். இந்தா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், வச்சுக்க. போன் ஆஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீ என்னடா அப்படி தப்பு பண்ண? சட்ட விரோதமா எத்தனை தொழில் இருக்கோ அத்தனையும் செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. உன் கூட குடும்பம் நடத்துறது கூட சட்ட விரோதம் தான். சும்மா இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசாதீங்க. நீங்க ஏதோ தப்பு பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்றேன். சொல்லிருவியா நீ? நீங்க நாசமா போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ போன் பண்ணி சொல்லி எந்த போலீஸாவது வந்து விசாரிச்சா உன் தாலியா இருக்க வேண்டியது இருக்கும். என்ன பவி, 2 நாளாவே பார்க்குறேன் உன் முகமே சரியில்லையே. உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். பத்மினியை பத்தி கவலைப்படாத. எப்படின்னு கவலைப்படாம இருக்க முடியும்? பத்மினி இன்னைக்கு நம்மள வேண்டாதவளா நினைச்சாலும் நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மள தானே அவ தேடி வருவா. அப்படி வந்தா இங்கெல்லாம் வராத, போடின்னு துரத்தி விடுவோம். பத்மினி மாதிரி முதுகுல குத்துறவளுக்கு இறக்கப்படுறதே பாவம் பவி. அதே மாதிரி தானே இப்ப பத்மினி முதுகுல ஒருத்தி குத்தி இருக்கா. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்காரு. நல்லா அனுபவிக்கிட்டோம். அண்ணன், பத்மினிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிற ஒருத்தியே அவளை சீட் பண்ணிட்டு இருக்கா. நல்லவ யாரு கெட்டவ யாருன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பத்மினி ஒன்னும் பெரிய அறிவாளி இல்லையே. ஏதோ ஒரு கொலை கேஸ்ல பத்மினியை சிக்க வச்சு பணம் பறிக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பேசாம போலீஸ்ல போட்டு கொடுத்துருவோமா? இல்லனா அந்த கும்பல கூண்டோட நம்ம புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் என் அருமை பத்மினிக்கு புரியும். கும்பலா? நீ சொல்றத பார்த்தா இந்த சீட்டிங் மேட்டர்ல நிறைய பேர் பார்ட்னர் இருப்பாங்க போல இருக்கே. இல்லனா 2 லைஃப் பார்ட்னர்ஸ் தான் இந்த சீட்டிங் கேஸ்லயும் பார்ட்னர்ஸ். லைஃப் பார்ட்னரா? புரியலையே பவி. புருஷனும் பொண்டாட்டியும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு பத்மினி கிட்ட பணம் பறிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிஷோர் தான் இத பண்றானா? தெரியலனா, அவனதான் கொலை பண்ணிட்டதா பேசிக்கிட்டாங்களே. அப்போ பணம் வாங்கிட்டு போனவன் யாருன்னு ஆள தெரியும், அப்ப பேர் தெரியலையா? ஆமாண்ணா, ஆனா இந்த கொலையில பத்மினிக்கு உண்மையிலே பங்கு இருக்கா
இல்ல பங்கு இருக்கிற மாதிரி பத்மினிய லாக் பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஓஹோ, சரி. பணம் பறிக்கிறது யாருன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டல? வீடு கூட நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு. அப்ப எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? பத்மினியை காப்பாத்திட வேண்டியதானே? இல்லண்ண, பத்மினிய இன்னும் கொஞ்ச நாளைக்கு தவிக்க விடலான் இருக்கேன். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். எப்படியாவது போட்டோன்னு தண்ணி தெளிச்சு விடுனா கேட்க மாட்டேங்கிற. அப்படிலாம் விட்டுற முடியாதுண்ணே. இந்த மேட்டர்ல இந்திராவோட பார்ட் என்னன்னு எனக்கு தெரியல. எதிரும் புதிரமா இருக்கிற இந்திராவும் பத்மினியும் இந்த விஷயத்துல ரொம்ப ஒத்துமையா இருக்காங்கண்ணே. ஒருவேளை தன்னை காப்பாத்த சொல்லி பத்மினி இந்திரா கால்ல விழுந்திருப்பாளோன்னு தெரியலண்ணே. பத்மினின்றவ தான் புருஷனுக்கு கூட தெரியாம ஒரு காரியத்தை பண்றானா அவ எதுக்கும் துணிஞ்சிட்டான் தானே அர்த்தம்? அண்ணா, இந்த விஷயத்த நம்ம பாண்டியனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? இன்ஃபார்ம் பண்ணி என்ன ஆக போகுது? பாண்டியனே அவகிட்ட ஒரு டம்மி பீஸ் மாதிரி தானே இருக்காரு. அண்ணா, பாண்டியனுக்கு பத்மினியை கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். பத்மினியோட நடவடிக்கையால நாளைக்கு பாண்டியனுக்கு சிக்கல் வந்துச்சுன்னா நான் எப்படி பாண்டியன் முகத்துல முழிக்க முடியும்? பாண்டியன் கிட்ட சொல்றதுல தப்பு இல்ல. ஆனா நாம சொன்னதா பத்மினிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சாலும் பரவாயில்லண்ணா. நாம போட்டு கொடுத்ததா நினைச்சு நம்ம கிட்ட சண்டைக்கு வருவா. நம்ம உண்மையை தானே சொல்ல போறோம். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பத்மினிய பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறது உண்மைதானே? இங்க பார், உண்மையா இல்லையான்னு உனக்கு தான் தெரியும். இதுல இந்திராவோட ரோல் என்னன்னு எனக்கு தெரியல. பத்மினி கூடவே இருந்து எதிரிங்களுக்கு சப்போர்ட்டா குழி பறிக்கிறாளோன்னு எனக்கு தெரியலையே. இந்திரா நிச்சயமா நல்லவளா இருக்க முடியாது. இத கடந்த காலங்கள்ல நாம அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கோம். சரிண்ணா, இங்க பாண்டியனுக்கு கால் பண்ணுங்க. சரி. பவி, நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? வேற நம்பர் இருக்கா? இல்ல, லேண்ட்லைன் நம்பர் ஒண்ணா இருக்கு. பாண்டியன் இப்ப வீட்ல இருப்பாரான்னு தெரியலையே. சரி, நீ அந்த நம்பருக்கே போடு. பாண்டியன் இப்ப வீட்ல இருப்பாரான்னு தெரியலையே. சரி, நீ அந்த நம்பருக்கே போடு. ஹலோ, பாண்டியனோட அம்மா பேசுறாங்க. ஹலோ அம்மா, நான் பவித்ரா பேசுறேம்மா. சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. நீ எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? பாண்டியன் கிட்ட பேசணும். அவரோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்ல இருக்காரா? ஏதோ முக்கியமான வேலையா மும்பை வரைக்கும் போயிருக்கான். செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்ல வச்சுட்டு போயிருக்கான். அப்படியா? மும்பைக்கு என்ன வேலையா போயிருக்காரு? கேட்டு பார்த்துட்டு அழுத்து போனதுதான் மிச்சம். எதுக்கு போறேன்னு சொல்லவே மாட்டேன்ட்டான். ஓ, ஆனா அவன் சேரக்கூடாத ஆளுங்களோட சேர்ந்துட்டாம்மா. ராஜா மாதிரி வாழ்ந்தான், இப்ப அடிமை மாதிரி ஆயிட்டான். கண்டிப்பா நல்ல நேரம் வருங்க. அவனுக்கு கெட்ட நேரத்தை உருவாக்குன நீயே நல்ல நேரத்தை உருவாக்குனா சந்தோஷமா இருக்கும். சரி, நீ ஏன் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ண? இல்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும். அவன் மும்பைக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னா. நீ என்ன விஷயம் சொன்னா அவன் ஃபோன் பண்றப்ப சொல்றேன். இல்ல, எனக்கு கால் பண்ண சொல்லுங்களேன். சரி, அப்போ நான் வச்சிடுறேன். சரிம்மா. என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? பத்மினி சந்தேகப்படுறதுல ஒன்னும் தப்பே இல்லை. பாண்டியன் மும்பைக்கு போயிருக்காரா? எதுக்கு செல்போனை வீட்ல வச்சுட்டு போயிருக்காரு? சரி, எப்ப திரும்ப வருவாராம்? ஐயோ, அதை கேட்க மறந்துட்டேனே. செல்போனை வீட்ல வச்சுட்டு போயிருக்காருன்னா யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தனிமையான ஏரியாக்கு நிம்மதியை தேடி போயிருப்பாரோ? அண்ணே, அவர் இப்ப சேரக்கூடாத ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரா? அதுவும் என்னன்னு புரியலண்ணே. சரி,
பாண்டியன் சார் வந்ததும் பேசி முடிவு எடுத்துக்கலாமே. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாதுண்ணா. அப்போ போலீஸ்க்கு நாமளே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. பத்மினியை காப்பாத்தி ஆகணும்ல. பத்மினி நம்ம வீட்டு பொண்ணு. அவனோட வழக்கமான அவசர புத்தியால எங்கேயோ மாட்டிக்கிட்டா. நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி சீட்டிங் பண்ற அந்த புருஷன் பொண்டாட்டிய ஆதாரங்களோட போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்.